So, good evening, children. Today we are going to learn Science, 5th Standard Science, Term 3, second lesson, Animals. So, in this we are going to learn reproduction in animals. So, how do animals reproduce? So, விலங்குகள் வந்து எப்படி வந்து இனப்பெருக்கம் செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உலகத்தில் நிறைய அனிமல்ஸ் வந்து இன்றைக்கி அதோடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த உலகத்தில் இல்லாமல் போகிற முன்னே இருந்து இப்போ இல்லாமல் போன அனிமல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின லெசன், அதை பற்றின கண்டென்ட்டும் நம்ம இதில் வந்து படிக்க போகிறோம். ஸோ முதல்ல இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன, வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நிறைய அனிமல்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம பிளானட்டில் வந்து இல்லாமல் போயிருக்கு இல்லையா. நம்ம டைனோசர் பற்றி நிறைய கதைகள் கேள்விப்படுறோம், ஆனால் இப்போ டைனோசர் இருக்கான்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸாக இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், பாதுகாக்கணும் அப்படின்ற we have to protect those animals. அதுக்கு we have wildlife sanctuaries and national parks மூலமாக அந்த விலங்குகளுடைய இனப்பெருக்கத்தை நம்ம வந்து பண்ணி அவங்கள வந்து அதை வளர்க்குறோம், அதுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் என்னென்ன அனிமல்ஸ், என்னென்ன பிளான்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இனப்பெருக்கம் தான். ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அனிமல்ஸை பற்றி படிக்கலாம். ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? Reproduction is the biological process by which an organism gives rise to a new organism. This process is seen in all living organisms, both plants and animals. So, reproduction இது ஒரு biological process. இதை வந்து ஒரு உயிரினம் ஒரு புது உயிரினத்தை வந்து உருவாக்குது. ஸோ எப்படி அது வந்து உருவாக்கும்? ஸோ they give birth to young ones. ஸோ குட்டி போட்டோ இல்லை முட்டை போட்டோ புது உயிரினம் உருவாகுது. இது அனிமல்ஸில் மட்டும்தான் நடக்குதா? நோ, இட் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் இன் பிளான்ஸ். பிளான்ஸை நம்ம பார்க்குறோம், ஒரு விதையிலேருந்து புது பிளான்ட் வருது, இல்லை நம்ம வந்து ஒரு கிளையை வந்து நம்ம வந்து உடச்சி நட்டு வச்சாலும் வருது, வேரோடு பிடுங்கி வச்சாலும் வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்போது ஆர்கானிசம் தட் கிவ்ஸ் birth to new organism or which gives rise to new organism. ஸோ இங்கே ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குது, அது பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது அனிமல்ஸில். ஸோ என்னென்னா பார்த்தா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் asexual reproduction. In animals 2 types of reproduction are seen. They are sexual reproduction and asexual reproduction. So sexual reproduction na enna? So sexual reproduction is a natural way of reproduction in humans, animals and also in most of the plants. நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் நம்மளும் என்ன செய்கிறாங்க, நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வரும். அதே மாதிரி அனிமல்ஸும் அவங்க வந்து குட்டி போடுறாங்க, குட்டி போட்டு புது உயிரினம் வெளியில் வரும். அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்லேயும் நடக்குது. ஸோ இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லென்த்தி ஆஸ் கம்பேர்ட் டு asexual reproduction. Different and unique offsprings are produced by sexual reproduction. ஸோ இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ் பார்த்தா ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். So there are 3 stages in sexual reproduction. First one is pre-fertilization, next fertilization and post-fertilization. So pre-fertilization na enna? So இதுதான் வந்து first stage. நம்ம sexual reproductionல first stage என்ன? ஸோ எப்படி வந்து அந்த கரு வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ இதில் வந்து அனிமல்ஸில் என்ன இருக்கும், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ அதோட உறுப்புகள் மூலமாக இது வந்து நடக்குது. ஸோ த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்ட் டெஸ்டிஸ் அண்ட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்ட்
ovary. Male reproductive பார்ட்டுக்கு பேர் என்ன? Testis. And female reproductive organ பேர் ovary. Testis produce male gametes called known as sperms. So testisலேருந்து என்ன வரும்? Sperms வரும். அதே மாதிரி ovaries produce the female gametes known as ova or eggs. So ovariesக்குள்ள eggs இருக்கும் and testisக்குள்ள sperms இருக்கும். So இதுதான் வந்து male gametes reach the female gamete during this stage. So pre-fertilizationல என்ன ஆகும்? மேல் reproductive organல இருக்க sperms வந்து female reproductive egg கூட போய் சேரும். So that is the first stage, pre-fertilization. இந்த fertilizationல the male gamete reaches the female gametes, they begin to fuse together. So this is the first stage. இதுதான் என்னது? egg or ovum, and this is sperm. இது ரெண்டும் என்ன ஆகும்? fuse ஆகுது. So என்ன ஆகும்? இந்த ஸ்பெர்மும் எக்கும் they go into fuse together, ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. ஸோ இங்கேருந்து the formation of zygote, இதில் வந்து ஒரு உயிரினம் நமக்கு வந்து உருவாகுது. ஸோ திஸ் இஸ் fertilization stageல the nuclei of the sperm and the egg form a single nucleus together, resulting the formation of fertilized egg known as zygote. ஸோ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி இங்கே நமக்கு வந்து ஒரு உயிர் பிண்டமாக மாறுது. இதுக்கு பேர் தான் என்ன? zygote அப்படின்னு சொல்கிறோம். ஸோ fertilization in animals takes place in two ways, external fertilization and internal fertilization. ஸோ ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா வெளியில் வந்து நடக்கும், இல்லைன்னா உடம்புக்குள்ளேயே வளரும். ஸோ அது எதெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே அந்த வயிற்றுக்குள்ளே அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்குள்ளேயே இருந்து வளருது, எது வெளியில் வளருது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கவ் வந்து வயிற்றுக்குள்ளே இருந்து தான் வெளியில் வரும். அப்போ வந்து அது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், வளர்ந்து வெளியில் வர்றது. ஆனால் சிலரில் ஃபிஷ்ஷு அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ஸில் ஃப்ராக் எடுத்துக்கிட்டால் பாருங்கள், ஃப்ராக் வந்து முட்டையை என்ன பண்ணும்? வெளியில் தான் வந்து போடும் இல்லையா? அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ ரெண்டு வகையில் நடக்குது, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த அனிமல்ஸ் பாடி, அனிமல் பாடியை விட்டு வெளியில் நடக்குது. அப்போ எப்படி அது? It usually takes place in aquatic environments where both eggs and sperm are released into the water. ஸோ எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்தால் தான் ஒரு புது உயிரினம் உருவாகுது. அப்போ அது வந்து ஃப்ராக் என்ன பண்ணுது? வாட்டரில் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுருது. ஸோ the fertilization of frogs and fish takes place by this method. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனில் எப்படி எந்த அனிமல்ஸ்லாம் வந்து இது மாதிரி பண்ணுதுன்னா ஃப்ராக் அண்ட் ஃபிஷ். ஸோ they lay the eggs and the sperms in the waterலே அவங்க வந்து அதை முட்டையை போட்டுருவாங்க. So when fertilization takes place inside the animal body, it is called internal fertilization. So internal fertilization takes place in animals like cat, dog, cow. நம்ம சுற்றி இருக்க டொமஸ்டிக் அனிமல்ஸே நம்ம பார்த்துருக்கோம். கேட்டு, டாகு இவங்கெல்லாம் வந்து குட்டி போடுறாங்க. ஸோ உள்ள வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் வெளியில் வரும். ஆனால் ஃப்ராக், ஃபிஷ் வந்து வெளியில் இருந்து தான் அந்த குஞ்சுகள் வந்து பொறிச்சு வெளியிலே வரும். நெக்ஸ்ட் எம்ப்ரியோ ஃபார்மேஷன். ஸோ அப்போ அதுலேருந்து எப்படி வந்து அந்த கை காலெல்லாம் வளருது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஜைகோட் ஃபஸ்ட்டு என்ன எல்லாம் ஃபியூஸ் ஆகி இது மாதிரி ஜைகோட்டாக இருக்கும். அந்த ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி இன்டு குரூப் ஆஃப் செல்ஸ். அதுலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு ஒரு குரூப்ஸ் ஆஃப் செல்ஸாக மாறும். அந்த செல்ஸ்லேருந்து என்ன டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் கன்ஸ்டியூட்டிங் எ ஃபுல் பாடி. திஸ் இஸ் நோன் ஆஸ் எம்ப்ரியோ. ஸோ அந்த ஜைகோட்லேருந்து குட்டி குட்டியாக செல்ஸ் வந்து டிவைட் ஆகும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும். ஸோ இதான் ஜைகோட்லேருந்து இது மாதிரி செல்ஸ் டெவலப் ஆகுது. நம்ம தோலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து சின்ன சின்ன அந்த ஜைகோட் வந்து டிவைட் ஆகி என்ன ஆகும், அப்படியே வந்து ஃபார்ம் ஆகி அதிலிருந்து நமக்கு கை கால் ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வரும். The embryo continues to develop in the uterus.
கர்ப்பப்பையில் வளர்ந்து and it is developed into body parts such as head, face, hands, legs, etc. based on whether the embryo develops outside or inside the body. Animals are classified into oviparous and viviparous respectively.